ஹேட் சிலகட்டீஸில் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கீங்க நம்புறேன். நான் வந்து அங்கே ஃபேரிக்கல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிக்குக்காவை ஒரு ஒன் ஷாட் தாண்டா. அண்ட் இது வந்து நான் ஒரு 5 minutes ஜஸ்ட்டு 5 minutes தான். அதில் வந்து ஒரு மைண்டில் தான் நான் அதில் போட போகிறேன். அது வந்து எப்படி சொல்லணும்னா வீமெனில் வந்தது. லைக் என் மைண்டில் வந்து ஒரு காமெடி அப்படியே ஓடி இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி தேங்கு ஜிம்முன்னு இந்த மாதிரி காமெடி பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும் சும்மா அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துருந்தேன். அப்புறம் தான் நான் வந்து ஒரு ஃபுல் கதையும் யோசித்தேன். ஒரு 5 minutesல வந்துச்சு. ஸோ 5 minutes கதைனால நீங்கள் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ ஓகேங்களா, பேசி கமெண்ட் பண்ணுங்கடா. நல்லா இல்லைன்னா என்ன திட்டிடாதீங்க ஓகேங்களா. வாங்கடா வீடுகளை அப்பலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஜங்குக் வந்து அவன் ரெடியாக இருக்கான். அவன் ஆஃபீஸ் அவன் வந்து ஒரு பெரிய சிஓ, பிக்கஸ்ட்டு சிஓ. அவன் வந்து இப்போ ரெடியாக இருக்கான். இப்போ வந்து டைம் பார்க்குறான். இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, எழுந்துக்காமல் இருக்கான். அதனால் ரெடியாக இருக்கானோ, சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஒரு ரூமுக்கு போகிறான். அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பர்சன் அழகாக தூங்கி நிற்காங்க. ரொம்ப க்யூட்டாக அந்த பர்சனை பார்த்தோன்னே இவனும் எல்லாம் தூங்கி நிற்கும். சரி தூங்கட்டும். காலேஜ் கூட டைம் ஆச்சுன்னா சரி இதெல்லாம் ஒரு மேடை அனுப்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அவனுக்கு என்னன்னு தோணல. அவன் அப்படின்னு நின்றுட்டு அந்த ரூம் போகிறான். ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே இந்த பர்சன் பக்கத்தில் போய் படுக்கிறான். மீன்ஸ் லைக் க்ளோஸில் போய் உட்காந்துட்டு அவனை எவ்வளோ க்ளோஸில் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை எனக்கு. கல்யாணம் பண்ணிட்டோம், இவ்வளோ க்ளோஸாக ரேராக பார்க்குறந்தாக்கு என்னைக்காச்சும்னா ஐ கான்டாக்ட் வச்சு அவன் பக்கத்தில் வந்து நிற்பான். அதான் கனவுல தான் நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அந்த பர்சன் எதுவுமே தெரியல. இங்கே வந்து அப்படியே தூங்கியிருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே வந்து ஸ்லோவாக அந்த பர்சனோட நெக்கை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸ்லோவாக அப்படியே சக்கும் பண்ணுறான். அப்படியே வந்து அது லவ் பைட் ஆகுது. இங்கே வந்து ஐ லவ் யூ ஸோ மச் தான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு ஜங்குக்கு எழுந்துட்டு கிளம்புறான். கிளம்பி ஒரு மைண்ட்கிட்ட தாங்க இன்னும் தூங்கினா இருக்கான். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பிடுங்க, காலேஜ் டைம் ஆயிடுச்சு. இல்லை நான் கேட்டில் நினைப்பான். நான் அவனை சீக்கிரமாக எழுப்பி அவனுக்கு நான் ஃபோட்டோ கொடுத்து அனுப்பிவிடுங்க. எங்கே அந்த மேடு? ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடும் வந்து அவன் வந்து ஃபுட் ரெடி பண்ணக்க போகிறாங்க. எங்கள் ஜங்குக் அவன் வந்து அவன் ஃபேஸ் போயிடுவான். அந்த பர்சன் வேறையா இல்லை, நம்ம தாங்க தான். இவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2 years இல்லை லைக் 6 months 6 months ஆகிருக்கும். ஸ்டில் அவங்க 2 பேருமே பேசலை. ஆனால் இவங்க 2 பேர் கசின்ஸ் மாமா முறையில் வருவான் ஜங்குக், அந்த மாதிரி டைப் ஓகேங்களா. 6 months ஆகிருக்கும், இன்னும் பேசவும் இல்லை. ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி லைக் தேங்கும் வந்து ஜங்குக் பக்கத்தும் நிற்க மாட்டான், ஜங்குக்கும் தேங்கு பக்கம் அப்படியே பார்க்கவும் மாட்டாங்க. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. கால் பண்ணது கிடையாது, மெசேஜ் பண்ணது கிடையாது. ஒரு ஜங்குக் லிவிங் ரூமில் இருந்தால் தேங் வந்து ரூம் போயிடுவான். தேங் ரூமில் லைக் லிவிங் ரூமில் இருந்தானா ஜங்குக் வந்து ரூம் போயிடுவான். 2 பேருமே பேசிக்கவே மாட்டாங்க. 6 months ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் பேசினதில்லை. இப்போ இங்கே தேங் தான் அப்படியே ஏந்துக்கிறான். ஏந்து பார்த்தா டைம் ஆனோன்னே ஐயோ இது இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நானும் அப்படியே தூங்கினேக்கேன். ஏன் இங்கே ஃபோன் இங்கே நான் ஏன் ஆரம்பிச்சேனே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சுவிட்ச் ஆஃப் அவன் ஃபோனு. ஓடி ஷிட் டைம் வேறு ஆயிடுச்சு, கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அவன் சீக்கிரம் கிடக்குன்னு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி நிற்க அப்படியே தலை வர்றான். இங்கே வந்து மேடு உள்ள வராங்க. தம்பி சொல்லுங்க. ஏன்ட்டிங்களா? சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு எழுப்புன்னு நினச்சேன். ஐயோ பரவாயில்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லைங்க சாப்பிட்டுட்டு போங்க, இல்லைனா சார் கோச்சுப்பாங்க, என்ன தான் திட்டுவாங்க. ஐயோ
உங்களுக்கு சார்கிட்ட அப்புறம் வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு டைம் வேறு ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறோம் பேக்கில் எடுத்துகிட்டு ஃபோனை பார்க்குறான். பர்சன்டேஜ் ஸ்லோவாக தான் இருக்குது, லைக் ஒரு 25% தான் ஏறி இருக்குது. ஐயோ இந்த காலேஜ் நான் எப்படி ஓட்ட போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு கீழே போகிறான். கீழே அவங்க டிரைவர் தான் இருப்பாங்க, லைக் ஜங்கு கூட டிரைவர் தான். எப்பவுமே அவங்க வந்து விடுவாங்க. இங்கே வந்து ஐயோ அண்ணா சீக்கிரம் எடுங்க, டைம் வேறு ஆயிடுச்சு, உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்து அப்படியே போகிறாங்க. இப்போ காலேஜ் போய் சேர்ந்துட்டு கரெக்ட் டைம் தான். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக, லைக் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக இருந்தால் கூட காலேஜ் கேட்டு தான் நிற்க வேண்டியதாக இருக்கும் தான். இப்போ அப்படியே வந்து தாங்க வந்து அப்பா அப்படியே எப்படியும் வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறான். உள்ளே போய் நடக்கிறான், லைக் அந்த காரிடாருக்கு போடலான்னு போகிறான். இங்கே வந்து பின்னாடி சடனாக அப்படியே யாரோ பின்னாடி குதிக்கிறாங்க அவன் மேலேயே. அவன் எறும்பு உனக்கு அறிவுனா இருக்கா, சாரி தாங்க, சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான், எவ்வளோ காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்குமா, ½ hour லேட்டு. டேய் என்னடா பண்ணுவேன் லேட்டாகிட்டேன், எனக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்டா, அலாரம் வச்சேன் எழுந்துக்கலாம். நீ என்னைக்கும் ஃபோனுக்கு சார்ஜ் வச்சுருக்க, அப்புறம் இன்னைக்காச்சு நீ அவங்ககிட்ட பேசுனியா நேற்று இன்னைக்கு காலையில்? டேய் உனக்கு என்ன தெரியும், அவன் காலைல சீக்கிரமாக கிளம்பிடுவான், நைட்டு லேட்டாக வருவான். நான் இங்கேருந்து நேற்று பேசுறதுக்கு இன்னைக்கு காலைல பேசுறதுக்கு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடக்கிறாங்க. லைக் குதிச்சிருப்பாங்களே, வேறு நாளில் நம்ம ஜிம்மன் தான் வந்து அப்படி குதிச்சிருப்பான். இப்போ வந்து இங்கே தேங்கலாம் ஜிம்னா உங்களால் எப்படிங்க இன்னைக்காச்சு ப்ரப்போஸ் பண்ணுவியா? நான் வந்து எது விஷயமா சொல்லலையா, நீ என்ன சொல்லலையா? அப்படின்னா உனக்கு சாட்டர்டே நான் கால் பண்ணவே இல்லையா? என்னடா விளாட்ற? தாங்க அது சாரிடா. என்னடா இதுடா சாரி, அது சாட்டர்டே ப்ரப்போஸ் பண்ணி அவனும் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி இப்படியும் போச்சு. என்னடா சொல்கிற, என்ன விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதுவும் சொல்லவே இல்லை, என்னடா? சாரி மச்சான், அது இது ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சா, நான் சொன்னதான் இருந்தேன், ஆனால் அது அப்படியே நாங்கள் 2 பேரும் வெளில போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தோமா, அதனால் மறந்துட்டேன். டேய் என்னடா அசால்ட்டாக மறந்துட்டேன்ற? ஆமாம் அந்த ஆள் எப்படா உனக்குலாம் ஓகேன்னு சொன்னான்? அவன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர், அவன் எப்படா ஒத்துக்கிட்டான் உனக்கு? அதெல்லாம் ஒத்துக்கிட்டான் மச்சான், நீ எதுக்கு கவலைப்படுற நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அப்படியே வந்து ஜீவன் வந்து தான் ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. எங்கள் பாதிக்கலாம் காலேஜ் 2 பேருமே அவங்க 2 பேரும் பார்த்தாலே இங்கே என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு தான் இருக்கும். அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ கிளிஞ்சியாக இருப்பாங்க. முக்கியமாக தாங்கலாம் ரொம்ப மோசம். அவெல்லாம் வந்து எப்படி தாங்கனா ஜிமனா ரொம்ப கிளிஞ்சியாக இருப்பான் தாங்க கூட. அப்படியே வந்து ரொம்ப கிளிஞ்சியாக நடந்துப்பாங்க 2 பேருமே, ரொம்ப கிளிஞ்சியாக. இப்போ இங்கே வந்து அப்படியே காரிடாரில் நடந்து போக இப்போ வந்து இங்கே ஜெயோ வரான் பின்னாடி. டேய் மச்சான் என்னடா என்ன விட்டு நடக்கிறீங்க? அது நாங்கள் சொல்லணும், எங்கே வாழு அவன் எப்போயோ கிளாஸ் போயிருப்பான்டா, நான் இங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்கிறதுனால சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்துட்டேன், அவன் கோச்சிப்பான். அப்படியே 3 பேர் சேர்ந்து போகலாம். ஆளை விட்டு வர மாட்டேன்னு தான் நினச்சிருந்தேன், டிராஃபிக்னால உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆமாம் மச்சான் சரி விடுடா அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பேசிட்டு அவங்க பாட்டுன்னு ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. இப்போ வந்து இங்கே கிளாஸுக்கு போனானே ஜெயோப் தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரியே அப்படியே ஜெயோ போய் குடுக்குன்னு ஓடி கையை விரிச்சிட்டு அவன் ஆள் பக்கம் போகிறான். ஜெயோவோட ஆள் வந்து ஃபிலிக்ஸ் தான். ஃபிலிக்ஸ் அங்கே வந்து அவன்கிட்ட பேசவே மாட்டேன், ஏன் நீ காலேஜ் சீக்கிரமாக வரந்தானே சொன்னான்? சாரிடா கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், சாரி 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 சாரி
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தோப்பு காரணம் போட்டுன்னுக்கான். இதை பார்த்து கிரிஞ்சுடா மச்சான், இதெல்லாம் பார்க்கவே கிரிஞ்சாக இருக்குடா, வாடா அப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த 4 பேருமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரிப்பாங்க. ஜேஓப்புக்கு ஆள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் தான். தாங்கும் ஜிம்மு, இன்னொரு ஜிம்முனுக்கு தாங்க ஜிம்மு அப்படி இருக்காங்க. அவங்க 4 பேருமே சொன்னால் ஃபிலிக்ஸும் அவங்க குரூப்பில் தான் இருந்தாங்க. ஜேஓப்புக்கு ஃபிலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணோடனே இப்போ வந்து அவங்க 2 பேரும் கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. பட் என்றைக்குமே ஜேஹோப் ஃபிலிக்ஸ் 2 பேருமே தாங்க ஜிம்முன்னு விட்டதே இல்லை. லைக் எப்படி சொல்ல, அவங்கள விட்டு தனியாக எங்கேயாச்சும் போகிறது அப்படிலாம் இருக்காது. போவாங்க ஏன்னா ஷாப்பிங் கப்புள்ஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்க எப்படியே வந்து கிளாஸஸ் போக இங்கே வந்து ஜிம்மன் தான். டேய் மச்சான், டேய் என்னடா உன் கழுத்தில் என்னடா? கழுத்துலையா என்ன இருக்கு? டேய் இது ஒயிட் மார்க் இருக்குடா. ஒயிட் மார்க்கா? என்னடா சொல்கிறேன்? ஃபோன் காமி. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி பார்க்குறான். நான் பார்த்துட்டு ஏன்னா மஸ்கிட்டோ பைட்டாக கொண்டா விடுறான். டேய் மஸ்கிட்டோ பைட் மாதிரி இல்லைடா. டேய் மஸ்கிட்டோ பைட் தாண்டா, அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேய்ச்சி பார்க்குறான். அது போக மாட்டேங்குது, கொஞ்சம் பர்பிள் கலராக இருக்கு. டேய் மச்சான், என்ன உங்களுக்குள்ளே என்ன நடந்ததா? இல்லைன்னா என்கிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிறியா? டேய் அதெல்லாம் இல்லைடா, இது மஸ்கிட்டோ பைட்டாக தாண்டா இருக்கும். அதே மாதிரி அவனுக்கும் இதுவும் என்ன சம்மந்தமாக இருக்கும்? டேய் என்னடா சொல்கிற? ஏன்னா இன்னும் என்ன சண்டை பாருங்க. டேய் ஒரு வேலை யாச்சும் கடிச்சிருப்பான், அவன் தான் கடிச்சிருப்பானான்னு தோணுது எனக்கு. யாரா கடிப்பா? லூசு தரமாக பேசினுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கா. எங்கள் ப்ரொஃபஸரும் வந்துடுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வரல, நம்ம சுகா தான். எங்கள் ஜிம்மு அப்படி சைலண்ட் ஆயிடும். இங்கே வந்து தாகம் நடத்து டி கம்னுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணத்து மேலே கை வச்சுட்டு அப்படியே சுகாவை அப்டேட் பண்ணியிருக்கான். இங்கே சுகா வந்த உடனே ஜிம்மை தான் பார்க்குறான். ஜிம்மை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆனால் வந்து நார்மலாக எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டான். இங்கே வந்து பார்த்தியா யார் மட்டும்தான் ஸ்மைல் பண்ணுவான், அது யாருக்கும் ஸ்மைல் பண்ணுவான். இங்கே தாங்க தான், ஏன்னா அது உன் ஆள் விருப்பத்தாது உனக்கு பராமடா அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கேன். இங்கே ஜேஓப்பு ஃபிலிக்ஸும் டேய் கம்முன்னு இருங்கடா, உன் ஆள் உனக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க மாட்டான், எங்களும் பனிஷ்மெண்ட் கொடுப்பான், வேறு போய் நீக்கிறது முட்டி போடுறதுன்னு படா அப்படிங்க. இங்கே வந்து ஃபிலிக்ஸும் ஜேஓப்பும் அப்படி பேசினுக்கா. இங்கே வந்து ஆமாண்டா இவனை பார்த்தாலே என்ன சொல்ல ஏஜ்மன் ஜெலஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்காம சும்மா சுகா மட்டும் பார்த்துனுக்கான். ஆனால் எல்லோரும் பேசுறதுலாம் ரிப்ளை பண்ணுறான். ஆனால் அவன் கண்ணு மட்டும் சுகா பார்த்தது மட்டும் எடுக்கவே இல்லை. பேசுனுக்கா டேய் ப்ளீஸ்டா அன்றைக்கினா கண்ணு பட்டுருப்போது, நீ கொஞ்சம் அவனை பார்க்காம நோட்ஸ் எடு, போர்டில் எழுதி போட்டிருக்கான், ஃபெயில் ஆகி தொலைச்சிடாத. ஏய் படா போகிறான் பிடிச்சோன்னே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினுக்கான். இங்கே வந்து அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க இந்த பக்கம் திரும்புகிறான். முன்னாடி பார்க்குறான். முன்னாடி லாஸ்ட் பெஞ்சில் செகண்ட் பெஞ்சில் ஜேஓப்பும் ஃபிலிக்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தா 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கை வச்சு விளையாடுறது, மாற்றி பேசிக்கிறது, ரொம்ப க்ளோஸ் ஆகிறது அப்படி இருக்கு. என்னை விட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்கடா, நம்ம குரூப்பில் நம்ம தான் சிங்கிள், நம்ம 4 பேரும் சுற்றிருந்தா கடைசியில் குரூப்பில் 2 பேரும் கப்பல்ஸ் ஆகிட்டீங்க. இதில் ஒருத்தன் ப்ரொஃபஸரை பிடிச்சிட்டான், நான் மட்டும்தான் சிங்கவே பிடிச்சாம அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டியான் அப்படின்னு பேசியிருக்கான். எல்லாம் தான் வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜங்குக்கு எப்போவுமே கோல்டு ஃபேஸோட அப்படியே இருப்பான். எப்படி சொல்ல, ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பான். இவன் தாங்கே வந்து அவங்ககிட்ட பேச போனாலும் அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு வெறப்பான ஃபேஸில் தான் இருப்பான், அப்படி இருப்பான். ஆனால் ஜங்குக்கும் தாங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவன் தாங்க பார்த்தா மட்டும் ஸ்டன்னாகி நின்றுவான். அதனாலே அவனுக்கு ஒரு கோல்டு ஃபேஸோட அவனையே தானாகவே அவன் ஃபேஸ் மாறிடும். அப்படி தான் அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே போக
அப்படியே வந்து ஒரு பிஸ்னஸ் மேட்ருக்காக இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 பேருக்குமே ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேச தான் மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே பேச மாட்டாங்க. அவங்க 2 பேருமே ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பேசுனது இல்லை. இப்போ வந்து இங்கே ப்ரெசென்ட்டில் பார்த்தோன்னா தான் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு நம்ம மட்டும்தான்டா ஒரு ஒரு கல்யாணமே பண்ணிட்டு கூட சந்தோஷமாக வாழாமல் இருக்கும். இவங்க லவ் தான் பண்ணுறாங்க, இவங்க ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து இவன் தான் அதெல்லாம் ஒரு மச்சம் வேணும் மச்சான், அதெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். இவர் தான் பண்ணுறேன் ப்ரொஃபஸரை ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? அவங்க கூட நான் ஜலாஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் நைட்டே போய் தனித்தனியாக படுக்கிற நீலாம் ஒரு ஆள்கிட்டலாம் இங்கெல்லாம் வந்து பொறாமலாம் பட வேற டே கவர்னரா ஆடா வேணாண்ணே. அவன் தான் நீ தனி ரூமில் படுன்னு சொன்னான். நானும் பண்ணிட்டு நான் இருக்க. இப்போ அந்த கொஞ்ச நேரம் போக சுகா லாஸ்ட் பெஞ்சில் வரான். அப்படியே பேசிக்கிட்டே வரான், லைக் டீச் பண்ணிகிட்டே வரான். இங்கே வந்து அப்படியே வச்சுக்கணும் பார்க்காம அப்படியே பார்த்துன்னு காமிச்சுடாவ. இங்கே வந்து ஜிமன் நோட் சத்தியா ஜிமன் சொல்லுங்கள் சார். நோட் சத்தியான்னு கேட்டேன். நோட்ஸ் அடிக்கிறது கை வலிக்குது சார். கை வலிக்குதா? அதுக்கு என்ன நானாக எழுதி தர முடியும்? எழுதி தந்தால் நல்லாயிருக்கும். சுகா அப்படி பார்க்காத, நேரத்துலாம் பண்ணல. கை வலிக்குது. கால் வலிச்சு கேள்விப்பட்டிருக்காதுன்னு கை வலிக்குதுன்றா. என்னவே வலிக்கும், என்னால் எழுதலாம் முடியும். ஈவினிங் வந்து எனக்கு சொல்லித்தா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே ஒரு பெண்ணை கீழே போடுறான் ரக்ஷுகா. அதை எடுக்கிறவங்க போயிட்டு ஜிம்மனோட சீக்கிரம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். இவன் ஜிம்மனுக்கு அப்படியே ப்ளஷிங்காக இருக்குது. ஐயோ குச்ச குச்சமாக அது. இப்போ சார் என்ன பண்ணிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? வசத்தில் வெக்க மாட்டேறேன். இங்கே பாரு, என்ன வேணா பண்ணு, இந்த குரமத்தை மட்டும் பண்ணாங்க. வெறுப்பாக தெரியுமா? எப்படா பராமரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. இப்படியே இந்த நாள் அப்படியே போகுது. இப்போ வந்து இங்கே ஜிமன் தான் அப்படியே ஜிமன் தான் ஜேஹோ ஃபிலிக்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிருக்காங்க காரிடரில் லஞ்ச் பிரேக். ஸோ கேண்டீன் போகலான்னு போகிறாங்க. இங்கே வந்து ஜிமன் அப்போ தான் நம்ம வந்து காலையில் அந்த மார்க் வந்து பார்த்து பேசியிருப்பாங்க. அது வந்து டே தான் என்ன டே எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டில் மாமா தான் எதுவும் பண்ணியிருப்பானோன்னு தோணுதுற. டே அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? ஏன்னா எனக்கு ஆள் வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணிருக்க. டே உனக்கு என்ன புரிய மாட்டேங்குது? அப்போனா உனக்கு எதுவுமே தெரியாதா? என்ன தெரியாதா? எனக்கு புரியல. டே என் ஃப்ரெண்டாக வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்ப தெரியாடா. டே இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க. நீ ஃபஸ்ட்டு பார்த்துனுப்பா. என்னதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஜேப்பும் ஃபெலிக்ஸும் டே எங்கடா போறீங்க? போய் சாப்பிடு, நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தாங்க கூட்டிகிட்டு அப்படியே பாத்ரூம் போகிறான். பாத்ரூம் போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே மிரரை காமிக்கிறான். துப்பார் இது பார்க்க உனக்கு என்ன மஸ்கிட்டோ பைட் மாதிரிக்கா? மஸ்கிட்டோ பைட் மாதிரிக்காடா? அப்படியே உனக்கு விட்டேன்னு செய்ய. டே மஸ்கிட்டோ பைட் இல்லாமல் வேறு என்னடா இருக்கும்? ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெருசாக மஸ்கிட்டோ பைட் கட்டிக்குமா என்ன? டே இது மஸ்கிட்டோ பைட் இல்லைடா. ஐயோ உனக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்க அப்படின்னு யோசிச்சுனுக்க. வந்து அவனுக்கு ஐடியா ஆகுது. சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே அவங்க பெருசாக யாருமே இல்லை. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பாத்ரூம் கூடி போகிறான். டீ என்னடா பண்ணுற? உள்ளே போ சொல்கிறேன். டீ என்னடா உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவனும் உள்ளே வரான். டீ என்னடா பண்ணுற இரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறான். டீ என்னடா 2 பேரும் ஒரு பாத்ரூம் கரும் எனக்குலாம் இந்த நாள் ஒன்றுமா? டீ நான் ஃப்ரெண்டுடா. டீ கொஞ்சம் கம்முனடா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படி அங்கே வந்து நடக்க அங்கே வந்து
ஜேவப்பாவான் சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஜேவப்பு ஃபிலிக்ஸும் கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்க வந்து டேப் ஓப்பன் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது சவுண்ட் அது. டே என்னடா பண்ணுற டீ, எதுக்குடா அதை கேட்டுற டீ, இருடா கொஞ்சம் இருடா டீ, ஐயோ டீ எதுக்குடா இப்படி பண்ணுற டீ, இரா இதப்பா எனக்கு இங்கே வந்து ஜியோவுக்கும் ஃபிலிக்ஸும் பேபி அது தாங்கோட வாய்ஸ் தானே, தாங்க ஜம்மு வாய்ஸா, அதான் எனக்கும் புரியல. வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வருதுன்னு அப்படியே கேட்டுகிட்டே போக ஒரு லாஸ்ட் பாத்ரூம்லேருந்து கேட்குது. அங்கே அப்படியே போய் காது வைக்கிறாங்க. டீ என்னடா பண்ணுற டீ, வலிக்குதுடா டீ, என்னடா பண்ணுறேன், இருடா இன்னும் கொஞ்சம் அப்படியே டீ வலிக்குதுடா டீ வலிக்குதுடா, என்னடா பண்ணுற, இரு இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு நான் வெளில போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். இங்கே ஜேஹப்பும் ஃபெலிக்ஸும் ஒட்டி கேட்குறத பார்க்குறது, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே ஜிவன் லைக் தான் கேட்க. இங்கே வந்து ஜேஹப்பும் ஃபெலிக்ஸும் பார்க்குறாங்க. தாங்கோட 2 பட்டன் இப்படி வந்து என்ன சொல்ல ஓப்பனாக இருக்குது. அப்படியே ஒரு கையில் கழுத்தில் மட்டும் கையை வச்சுட்டு வந்துருக்கான் தான். டீ என்னடா பண்ணுறீங்க, உள்ளே என்னடா பண்ணுறீங்க, இங்கே ஜோன்தான் அண்ணே என்னத்துக்கா எப்படி சிரிக்கிற, கையெடு, எதுக்கு கையெடு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இங்கே ஜிம்மன் கொடுத்த இருந்தில்ல வெயிட் இருக்குது. டீ என்னடா என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆளுக்கு என்ன சீட் பண்ணுறீங்களா, சீட்டா என்னடா சொல்கிறேன், நீங்கள் ஜிம்மன் நல்லா கேட்றா, நீ என்ன சொன்ன, என்ன நீங்கள் 2 பேரும் உங்கள் ஆளுக்கு என்ன சீட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நீங்கள் தான் ஜிம்மன் ஒரே ஜிம்மன் ஸ்லாப் கொடுக்குறான். எதுக்கு அடிச்சா அப்படி ஒன்று திருப்பி அழிஞ்சிட போகிறேன், இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காதில் ஏதோ சொல்லினுக்கான். எங்கள் ஃபெலிக்ஸ் வந்து அப்படியே பிளிங்க் பண்ணி பார்த்துனுக்கா, அன்ஃபேஸ்டாக இருக்குது. இங்கே தான் இவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லி மிரரை போய் பார்க்குறான். காலைல ஜங்கு கொடுத்துருப்பான்ல அந்த லவ் பைட் அங்கே வந்து ரைட் சைடில் இருக்கும், இப்போ ஜிம்மன் கொடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கும். என்னடா ஒரே மாதிரி இருக்கிற இன்னுமே அப்படின்னு சொல்ல. இங்கே ஜெயோ தூ நீலாம் என் ஃப்ரெண்டுன்னே சொல்லாதடா, இப்போ தான் துப்புற, ஆமாம் ஏன் 2 ஒரே மாதிரிக்கா, இங்கே ஜிம்மன் ஒரே மாதிரி இருக்கா, டீ அது மஸ்கிட்டோ போய்ட்டுல ஹியூமன் போயிட்டுன்னு சொல்ல வரேன், ஹியூமன் போயிட்டா, அப்போ இது வேறு யாரும் இல்லை, உன் ஆள் தான் கொடுத்துருப்பான், எனக்கு தெரிஞ்சு உன் மாமா தான் என்ன பண்ணியிருப்பான் போல. டீ நாங்கள் 2 பேருமே க்ளோஸ் ஆனதே இருக்குது, பேசுறது கூட இல்லை, அப்போ எப்படி நான் பார்க்கணும், அதானே எனக்கும் சந்தேகமாக இருக்குது, எனக்கு போய் ஆளை வேணா கேட்போம் இன்னே போடா, ஏன் மாமாலாம் நம்மளாம் பண்ண மாட்டான், என்ன நடந்துடும், கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான். இங்கே ஃபெலிக்ஸ் ஜெயோ என்ன நடந்தது, அதுவா சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேருமே வெளில போகிறாங்க. இங்கே ஃபெலிக்ஸு அப்படியே அதை கேட்டுட்டு தான் என்ன நீ இப்படி இருக்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கடா, ஜிம்மனோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்லவே சொல்லாது, என்னோட ஃப்ரெண்ட்லாம் நீ சொல்லவே சொல்லிடாத, என்ன காலையிலேருந்து 3 பேரும் இப்படி நடந்துக்கிறீங்க, ஜிம்மன் என்னன்னா ஏன்னா இவ்வளோ நீங்களாம் என் ஃப்ரெண்டே சொல்லிடாது அப்படின்றான், நீ என்னன்னா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குன்ற, அவன் என்னன்னா கார் துப்புறான், என்ன எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் ஆள் வச்சுருக்கீங்க, நான் ஆள் வச்சுருந்தா கூட அவன் இங்கே பண்ணுறான், அவள் எப்படி எனக்கு தெரியும், சொல்லுவாடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மன் சொல்ல, சரி ரொம்ப டென்ஷனாக இருக்கு, நம்ம ஈவினிங் கிளப்பு போகலாமா, ஏன் முரட்டு போனால் சாப்பிடுச்சிருவோம், வாடை போகலாம், எனக்கு ரொம்ப
டென்ஷனாக இருக்குது. அப்போ மூணாவதுக்கு என்ன சொல்ல? எனக்கு கால் பண்ணதே இல்லை. டிரைவர் தான் இப்போ பார்த்தாலும் என்ன அவர் தான் என்ன சொல்லி தான் இருப்பார், நான் டிரைவர்களை பேசிக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வரேன்னு, குரூப் ஸ்டடி போகிறேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிறேன். அவன் என்ன கால் பண்ணி எனக்கு என்ன கேட்க போகிறான், பார்த்துக்கலாம் வா. இப்படியே மாட்டிட்டேன்னா நோவிசம் காலி. அது ஏன்ட்டு சொல்லாதப்பா, உங்ககிட்ட நீயே சொல்லிக்கோ. உன் மழட்டு போனால் தான் சாவடிக்க போகுது. அப்போ எதுக்கடா என்ன கூப்பிட்ற, தெரிஞ்சே கூப்பிட்றல. அதுக்கு பேர் தான் மச்சான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. வாழ்க்கை உன்னை மாட்டி விட்டுறது தான் என் வேலை, உன்னை என்ன தொந்தரவு பண்ணது தான் என் வேலை, உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கிறது தான் என் வேலை. ஸோ உன்னை மாட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு டென்ஷனாக இருக்குது, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ என் கம்பெனியை வரணும் மச்சான், ஏன்னா நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மச்சான். ஷோ டே சாமி, இந்த டைலாக்லாம் பேசுகிறாத. நான் வரேன். ஜெயோ நீ வரல, ஃபிலிக்ஸ் நீ வரல. ஜெயோ இங்கே போனால் நான் வருவேன். ஜெயோ ஃபிலிக்ஸ் இங்கே போனேன்னா நான் அங்கே போவேன். ஸோ எப்போவுமே இன்றைக்கி தான் அவங்கள வெட்டு வந்திருக்கோம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க. இப்படி அந்த டே பாஸ் ஆகுது. அந்த டே, அந்த காலேஜ் டே அப்படி முடியுது. இப்போ ஈவினிங் போகிறாங்க. எங்கள் டிரைவர், தம்பி எங்கே போகிறீங்க? என் வண்டியில் இருங்க. அண்ணா அது வந்து அவங்க சாட்டர்டே சொல்லியிருந்தா குரூப் ஸ்டடிக்காக ஜெமினிட்டிக்கு போகணும், நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க. தம்பி அது அவர் திட்டுவாருப்பா. அவர் என்ன என்கிட்ட காலாக பண்ண போகிறாரு, காலும் பண்ணதில்லை, நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் சொல்லிடுங்க சரிங்களா? ஜெமின் வா போகலாம். வா ஃபிலிக்ஸ் போகலாம் கண்டுக்காம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அப்படிங்கிற பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே தம்பி நான் என்னன்னு அவர்கிட்ட சொல்லுறது? சரி ஓகே சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு லைக் அந்த மனுஷன் போயிடுறாங்களா. இங்கே வந்து ஜெயோ ஃபிலிக்ஸ் அப்படியே ஜெயோ ஃபிலிக்ஸ் வந்து ஒரு பைக்கில் ஏறி போகிறாங்க. ஜெயோப் வந்து பைக் இருக்கும், அவன் வந்து அப்படியே ஃபிலிக்ஸ் ஏற்றிக்கிட்டு போகிறான். இங்கே வந்து ஜிமன் வந்து அவங்ககிட்ட ஒரு பைக் இருக்கும். ஸோ அப்படியே வந்து அவங்க பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒரு அப்படியே போயிருக்காங்க. ஏன்னா நைட் டைமில் போகலாம், ஈவினிங் நல்லாயிருக்கும், ஈவினிங்லாம் வேணாம், நைட் டைமில் கிளப்புக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால் ஊரை சுற்றி நிற்காங்க. இப்போ இங்கே தான் டே ஜிமன் அங்கே நிறுத்துறா. எதுக்குடா? அங்கே நிறுத்துறா அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து அந்த மிடில் ஆஃப் த ரோடில் கொஞ்சம் அப்படியே கார்னரில் போயிட்டு கார்னர் ஆஃப் த ரோடில் நிறுத்திடுறான். எதுக்குடா? நீ இறங்கு. ஏன் இறங்குடா? ஷோ இங்கே வந்து ஃபிலிக்ஸும் ஜெயோப்பும் அந்த பைக்குக்கு பின்னாடி நிறுத்திட்டு, என்னடா இங்கே நிற்கிறீங்க? எனக்கு பைக் ஓட்டணும், அதனால் பைக் ஓட்டே ரொம்ப நாள் இருந்துச்சு, அதான் எப்படியும் போ இந்தா சாவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாண்டு போட்டு அந்த பைக் ஆஃப் பண்ணியிருப்பான் அவசரப்பட்டு. ஸோ இது தெரிஞ்சானே இந்த சாவின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் உட்காந்துக்கலாம். இங்கே ஜிம் பின்னாடி உட்காந்துக்கிறான். இங்கே வந்து அப்படியே இப்போ தான் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறான். எதுக்குடா இவ்வளோ ஸ்பீடு கம்மி பண்ணுறா? இது 3 பைக் கூட இல்லை, என்கிட்ட லைசன்ஸ் வேறு வீட்டிலே வச்சுருக்கேன், போலீஸ் பிடிச்சிருக்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேடா டீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே உட்காந்துருக்கான். தாங்க அப்படியே பேக் பண்ணி செம்மையாக வேணுக்காங்க. இங்கே வந்து அப்படியே அந்த ஸ்பீடு அப்படியே பறக்குது. இங்கே ஜெயப்போ அதே ஸ்பீடு கணக்கில் போகிறான். இங்கே ஃபிலிக்ஸ் வேணாம் தாங்க போயிட்டு அப்படியே வந்து வீந்துட போகிறோம், வேண்டாம் சொன்னா கேளு. சாவனா ஒன்றா கூட சாவலாம், அவனே பண்ணுறான். தூப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவனும் பேக் பண்ணான். செம்ம ஸ்பீடாக 2 பேரும் போயிட்டு அப்படியே ஒரு கிளப்பில் நிறுத்துறாங்க. இங்கே அப்படியே வந்து கிளப்பில் நிறுத்திட்டு கிளப்புக்கு உள்ளே போய் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க டான்ஸும் ஆடுறாங்க. அப்படியே டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹெவி ப்ரீத்தோட அப்படியே வந்து ஒரு டேபிளில் உட்காந்து குடிச்சு நிற்காங்க. இங்கே வந்து ஃபிலிக்ஸ் தான், ஏண்டா தான் உன் ஆள் இது என்ன பண்ண போகிற? இது உன் ஆள் தெரிஞ்சிடும்ல எப்படி இருந்தாலும். அவனுக்கு எவ்வளோ தெரிய போகிறோம், நான் தான் டிரைவர்கிட்டே சொல்லி வச்சுருக்கேன். நான் தான் ஜிமினோட வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன்.
விட அவன் கால் பண்ணி பேசினாலும் முடிஞ்சால் அவன் என்கிட்ட பேச சொல்லு. பேசவே மாட்டேங்கிறான். அப்போ பேசினா கூட நிம்மதியாக இருப்பேன். அப்போ பேசினாச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லினுக்க. சரி ஓகே விழா பார்த்துக்கலாம் அப்படின்னு நிஜமுன்னு. இப்போ இங்கே ஃபிலிக்ஸ் வந்து குடிக்கல. அவன் வந்து மாக்டெயில் மாதிரி ஒன்று குடிச்சுன்னுக்கான். இங்கே 3 பேர் தான் குடிச்சுன்னுக்காங்க. இப்போ வந்து இங்கே ஜேப்பு ஃபிலிக்ஸை கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணியிருக்கா. இங்கே வந்து தான் வந்து டேய் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா. சரி விழா நான் தான் உனக்கு இருக்கேன்ல விழா, நீ மட்டும் தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி நிற்காங்க. இங்கே வந்து டக்குன்னு ஜிம்முக்கு கால் வருது. டே மச்சான் இருடா, எனக்கு சுகர் கால் பண்ணுறா, அது மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். டேய் என்ன ஒரு 5 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச போயிட்டான். எனக்குலாம் மேரேஜ் ஆகிட்டுக்கு அப்புறமா ஹாலுன்னு பார்த்தா அப்படின்னு இருக்கா. இப்போ வந்து இங்கே அப்படியே போதா. இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு சரி வாங்கடா போகலாம் டைம் ஆச்சுடா. இந்த டைமில் சுகா வந்து என்னை கத்தி நினைப்பான், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து செவ்வா போகலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 4 பேரும் போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து ஜேஎப் ஃபெலிக்ஸ் வந்து என்னென்னா அவங்க ஹாஸ்டலில் தான் தங்கினிருக்காங்க. அவங்க வீடு ரொம்ப தூரம். ஸோ ஹாஸ்டலில் தான் தங்கினிருக்காங்க. அவங்க வந்து ஹாஸ்டல் போயிடுறாங்க. இங்கே வந்து தாங்க வந்து ஜிம்மை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் பைக்கை கொடுத்துட்டு சரிடா நான் கிளம்புறேன். டேய் நீ எப்படா போவ? நான் கேப் பிடிச்சி போயிடுறேன்டா. டேய் இரா நான் ட்ராப் பண்ணுறேண்ணா. இல்லை வேணாம் இரா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் பைக் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஜிம்மை ட்ராப் பண்ணிவிட்டு சரிடா லைக் ஜிம்மில் இல்லை தாங்க ட்ராப் பண்ணிவிட்டு சரிடா தேங்க்ஸ்டா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் கொடுத்துட்டு பார்த்து போ சரியா. உங்கள் வீட்டில் மாமா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சமாச்சும் பேசு. எந்த நாளுமே எப்படி அவங்ககிட்ட பேசுறது, நான் தான் குடிச்சிருக்கேனே. பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. எப்படியோ திக்கி திருமாடி எப்படியோ ஜிம்மும் போயிடறான். எங்கள் தாங்க திக்கி திருமாடி அவங்களும் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அவனுக்கு மேலே போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. டக்குன்னு அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கணும். ஸோ கவுச்சிலே படுத்துடுறான். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கவுச்சில் படுத்து தூங்கிடுறான். இப்போ ஒரு 1 hour to 2 hours கழிச்சு ஜங்குக்கும் வந்துடுறான். வந்து நேராக தாங்க ரூம் போகலான்னு பார்க்கும்போது இங்கே தாங்க வந்து அங்கே படுத்துனுக்கிறத பார்த்தோன்னே என்ன இங்கே படுத்துனுக்கான். சரி ஓகே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் தான் என்ன குரலே வர ஜங்கோக் தான் என்ன இவன் இப்படி தூங்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸில் போய் படுக்கிறான். லைக் க்ளோஸில் போய் நிற்கிறான். அவன் நீல் டவுன் ஆஃப் நீல் டவுன் பண்ணுறான். ஒரே ஒரு நீ மட்டும் தரையில் பட்டு இன்னொன்று வந்து அப்படியே ஃபுட் வைக்கிறான். அப்படியே வந்து தாங்கிட்ட போக அவனுக்கு அந்த அங்கே ஹேக்கர் கால் ஸ்மெல் வருது. பிடிச்சிருக்கானா தான் ஜெமினா என்ன தூங்க வர்றான். ஜெமினா டேய் நான் ஜங்குக்கு வந்திருக்கல தான் அப்படின்னு சொல்லி சக்தி பார்க்குறான். என்னடா இந்த பக்கம் சுகா கிட்ட போய் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜங்குக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அவன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். இங்கே வந்து தாங்க வந்து அப்படியே ஜங்கு இருக்கேன் அப்படியே வந்து கையை கிராப் பண்ணி அப்படியே ஹக் பண்ணுறான். ஜெமினா என்னடா ஹேண்டு ஹார்டாக இருக்கு அப்படின்னா இங்கே வந்து நான் ஜங்குக்கு வந்திருக்கேன். ஜங்குக்கா அவன்கிட்ட பேசணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா. அவன்கிட்ட பேசணும், அவனை கூட இருக்கணும், கைப்பிடிச்சி போகணும். ஆனால் நீ ஹிட்லர் மாதிரி இப்போ பார்த்தாலும் வெறப்பா இருக்கா. நீ புருஷனா
இல்லை ஆர்மி ஆஃபீஸரா? என்கிட்ட பேசுறியாடா? உனக்கு எனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? நீ பட்டன் போகிற, நீ பட்டன் வர, என்னை கண்டவே மாட்டேங்கிற. இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்குற, என்கிட்ட கால் பண்ணி என்கிட்டயே வாங்கலாம்ல. எவ்வளோ ஆசை தெரியுமா? லவ் யூ ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சதுல அவன் போதையில் அப்படியே சொல்லினுக்கான். ஹேண்டா அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து அவன் பாம்பை கிஸ் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அவன் அட்மையர் பண்ணினுக்கான். அதே மாதிரி கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, அவனை ஏற்க வச்சுருக்கோமே அவனுக்கு இருக்குது. இங்கே வந்து ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ், ஐயோ சாரி தான், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனும், இன்வைட் பண்ண மாட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இங்கே வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா தாங்கோட கழுத்தில் ஒரு பைட் மார்க் இருக்குது. என்ன, நான் ரைட்டில் தானே கொடுத்தேன், லெஃப்டில் இது என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக தாங்க எழுப்பி பார்க்குறான். ஆனால் ஏந்துக்கல. சரி காலைல கேத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு அவன் ரூமு லைக் ஜங்கு கூட ரூம் போய் கூட்டிகிட்டு அப்படியே படுக்க வைக்கிறான். இங்கே வந்து தாங்க வந்து ஷூவை கட்டிட்டாமல் அப்படியே கவுச்சில் படுத்திருப்பான். ஸோ அந்த ஷூ கட்டிட்டு சாக்ஸும் கட்டிட்டு அப்படியே வந்து அவன் கோட்டு போட்டிருப்பான். கோட்டு ஷர்ட் லைக் ஷர்ட் உள்ளே போட்டுட்டு டிஷர்ட் மாதிரி ஓகேங்களா, ஒரு பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலர் டிஷர்ட்டு, மேலே பிளாக் கலர் கோட்டு. ஸோ மேலே கோட் மட்டும் கட்டிட்டு அப்படியே வந்து அவனுக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் போத்திட்டு அப்படியே வந்து அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்தில் படுக்கிறான். அப்படியே ஒரு கை வந்து எப்படி சொல்ல, பிள்ளை மேலே எல்போ வச்சுட்டு அவன் பாம்பு வந்து தலையில் வைக்கிறான். லைக் நம்ம பார்ப்போம்ல சைட் வைஸாக நம்ம வந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு பெட்டில் படுத்தோன்னா பார்க்கணும், எழுந்து பார்க்கணுன்னா நம்ம வந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சைடில் அப்படியே திரும்பி அவன் வந்து எல்போ வந்து அந்த பிள்ளை மேலே வச்சு பாம்பு அவன் தலையை வச்சுருக்கான். நீங்கள் வந்து அப்படியே தாங்க ஏர் பண்ணினுக்கான். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். என்ன பண்ணது, நான் நினச்சேன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு, இப்போ தானே தெரியுது. இனிமேட்டு உன்னை எவ்வளோ நல்லா பார்த்து ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே க்ளோஸில் போகிறான். இது தான் ஜங்க் தான். உனக்கு குடிக்கலாம் தெரியுமா, உனக்கு குடி பழக்கலாம் இருக்காண்ணா? காலைல கேட்குறேன்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே தூங்கிடுறான். ரொம்ப க்ளோஸாக தாங்க கூட படுத்துட்டு இப்போ அந்த டே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க ஏந்துக்கிறான். ஏந்து பார்த்தா ஜங்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக ஜங்குக்கோட ஹெட்டு தாங்கோட கழுத்தில் இருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க செம்ம ஷாக்கு. என்ன இங்கே நடக்குது, நான் எங்கே இருக்கேன், ஜங்குக்கோட ரூமா அது, நான் எங்கே இருக்கேன், ஏன் எனக்கு டிஸியாக இருக்குது, இவன் என் பக்கத்தில் படுக்கிறான், எத்த குடிச்சிட்டாங்களா, சோஃபாலே படுத்துட்டோம், இவன் நான் தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுட்டானே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு இங்கே வந்து அவங்களே பேசினிருக்கான். இங்கே வந்து ஜங்கு கொஞ்சம் கம்னர் தூங்க விட அப்படின்னு சொல்கிறான். இவன் தாங்க லைட்டாக சத்தமாக பேசியிருப்பான். இங்கே வந்து ஜங்குக் ஜங்குக் சொல்லு, இங்கே தானே இருக்கேன், நான் ஏன் இங்கே படுத்துருக்கேன், நீ ஏன் இவ்வளோ க்ளோஸாக படுத்துருக்க, ஏன் நான் புருஷன் தானே படக்கூடாதா? இல்லை அப்படி சொல்ல, அது அடிக்காத தான், நேற்று பணம் இல்லை, பணம் வேணாம், நான் என்ன பண்ண, என்ன பண்ணணும்னா சரி விடா சொல்லிட்டு போமா, போ, எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமா? இல்லை நீ சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், நான் என்ன சொன்னேன்,
என்ன சொன்னான் மறந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சரி ஏந்து அவன் வந்து குளிக்க போயிடறான். இங்கே வந்து ஏய் சொல்லிட்டு போ ஏய் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஜங்குக்கு பிடிக்கிறான். இவன் ஆல்மோஸ்ட் பாத்ரூம் போயிருப்பான். அந்த பாத்ரூமில் என்ட்ரி ஆகிட்டான். ஒரு கை மட்டும் பிடிச்சிடறான் தான். என்ன சொன்னேன் அதை சொல்லு. என்ன சொன்ன? சாரி எனக்கு நான்கு இருக்குது பட் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜங்குக் சொல்லிட்டு போ. சொல்லணுமா பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூமில் இழுக்கிறான். பாத்ரூம் இழுத்து க்ளோஸ் பண்ணிடுறான். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாரி காய்ஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சத்து வருமா கொஞ்சம் கேட்டிருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஸ்கிப் பண்ண பார்க்குறேன். இப்போ ஜங்குக்கு வந்து பாத்ரூமில் இழுத்துருப்பான். தாங்க இழுத்துட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு இங்கே தாங்க அப்படியே வாலில் பின் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ணுற நீ என்ன விட நீ தானே கேட்ட நேற்று என்ன சொன்னேன் நீ சொல்லு அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கட்டிட்டான். அதுக்கப்புறம் தாங்கோட ஷர்ட் அப்படியே கட்டிட்டான். இங்கே தாங்க அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். ஜங்குக்கே பார்த்துனுக்கான். இங்கே வந்து ஜங்கு அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வந்து அவனோட பேண்ட்டை கட்டுறான். இவர் அவனோட பேண்ட்டை கட்டுறான். இப்போ 2 பேருமே நெக்ஸ்டாக இருக்காங்க. தாங்க ஷாக்கு அவ்வளோதான். அவனுக்கு அப்படியே உயிரே போச்சு. ஹார்ட் பீட் திக்கு இருக்குது. அப்படியே ஃபாஸ்ட்டு பீட் ஆகுது. இதை பார்த்து நேற்று என்ன பேசுனதுன்னு இருந்தது என்ன பேசினேன் நேற்று குடிச்ச இல்லையா சத்தமாக சொல்லு. இல்லைன்னா இல்லையா போய் சொன்னேன்ச்சு இங்கே பண்ணி முடிச்சிடுவேன். அது மாமா அது கொஞ்சம் குடித்தேன். கொஞ்சமா உன்னோட ஸ்மெல் பார்த்தா ஏதோ வாட்காவா அது என்னது வாட்கா அது வாட்கா குடிக்கவே இல்லை கொஞ்சம் தான் குடிச்சேன்னா ஓட்கான்னு கரெக்டாக சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல கொஞ்சம் தான் குடித்தேன். கொஞ்சமா சரி நேற்று என்ன பேசுன்னு கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஷவர் ஆன் பண்ணிடுறான். இப்போ வார்மாக இருக்குது வாட்ரு. அப்படியே அவங்க 2 பேரும் ஹேரும் வெட் ஆயிடுது. இது பக்கம் தான் என்ன பேசுனேன் சொல்லுங்க. என்ன பேசுனேன் ரியலாகவே சொல்லணுமா? சொல்லு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இங்கே தாங்க ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளவும் சொன்னேன். இப்போ நீங்கள் பொய்லாம் சொல்லுங்க. சரி பொய் சொல்ல சரி நான் பொய்யே சொன்ன மாதிரி வச்சுக்கோ. நான் இப்படி நிற்க வச்சுருக்கேனே நானும் நெக்டாக இருக்கேன் நீயும் நெக்டாக இருக்க பாத்ரூமில் இருக்கோம். என்னை தள்ளி விட்டுட்டு போன நீ தானே ஏன் அப்படி நிற்கிறேன்? அது அதே மாதிரி நான் ஏன் உன்னை இப்படி நிற்க வைக்க போகிறேன்? 6 மாதம் ஆச்சு உன்ட்டு பேசவும் இல்லை. உன்ட்டு அப்படியே சிரிச்சு பேசுனதும் இல்லை. காலும் பண்ணதில்லை. என்ன சடனாக ஒரு நைட்டில் நீ சொன்னா தானே பண்ணுறேன். அது ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்காது தானே அப்படியே நீங்கள் இது பண்ணுறீங்க. நான் சொன்னாலையா யார் சொன்னா எனக்கு உனக்கு பிடிக்காதுன்னு? நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கு. அப்படி இருக்கா? ஆமாம் நீங்கள் என்னைக்கு என்கிட்ட பேசியிருக்கீங்க எப்போ தானே எனக்கு நோட் பண்ணுறீங்க பிடிக்காத மாதிரி. போதும் எதுக்கு சடனாக கிஸ் பண்ணுங்க? நீ தானே கேட்ட நீங்கள் நடந்தது பார்த்தா அப்படிதான் இருக்கு. தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா நான் 8 பண்ணுறேன்னா இல்லையான்னு?
தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் விட இது எதுன்னு மார்க்கு. அது தெரியல, நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. அது நான் பண்ணேன். பக்கத்தில் இருக்கேன் லெஃப்ட் சைடில், அது யாருன்னு கேட்டேன். நான் ஒன்றும் அது பண்ணல. அது அது ஜிம்மனா? ஹலோ, என்ன நடக்குது உங்களா? இல்லை, அது அவன் லவ் போயிட்டுனா எப்படி இருக்கும்னு காமிச்சானா? ஏன் இந்த ஃபோனில் எப்படி பண்ணான்னு சொல்லி அவன் ஆளோட கம்மி பண்ணணும், அவனை வச்சு தான் கம்மி பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து என்ன நடந்திருக்கானா, ஜிமன் அப்படியே அந்த பாத்ரூமில் கூட்டி போயிருப்பான்ல. ஸோ அப்போ வந்து அவனோட ஷர்ட் எடுத்து காமிக்கிறான், லைக் தான் ஜிமனோடது. அதை பார்த்து நான் நிறைய இக்கி மார்க்ஸ் இருக்கும், அசுவாக பண்ணியிருப்பான். இதை பார்த்து தாங்கும். என்னடா உனக்கும் இப்போ மஸ்கிட்டோ மார்க்ஸ் இருக்குது? இது மஸ்கிட்டோ மார்க்ஸ் இல்லைடா, ஹியூமன் மார்க்ஸு. சிவா எனக்கு இது பண்ணி விடுது. எதுக்கும் சிவாசன் ஒன்று கடிச்சிட்ருக்காரு? இது லவ் மேட்ச்டா. அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு இது ஒரு இன்டிமேசி, ஒரு ப்ரூஃப். அந்த மாதிரி தான் உன்னையும் இது மாதிரி கடிச்சு வச்சுருக்காரு அந்த ஹிட்லர். அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். என்கிட்ட பேசுறது கூட இல்லை, என்கிட்ட பக்கத்தில் கூட வந்து எப்படி எல்லாம் பண்ணுவார் அவர். நீ நம்ப மாட்டேங்கிற. ஆமாம், இது மஸ்கிட்டோ பைட் தான், கன்ஃபார்ம் மஸ்கிட்டோ பைட் மாதிரி தான் இருக்குது. இரு அப்படின்னு சரி அவன் ஷர்ட்டை லைட்டாக கைட்டான். என்னடா பண்ணுற? கவனரா என்னடா பண்ணுற? இதுக்குள்ள ஷர்ட்டை கட்டுறே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சைடில் கடிக்கிறான். என்னடா பண்ணுறா? வலிக்குதுடா. என்னடா பண்ணுற? வலிக்குதுடா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அவன் வந்து வெளில போயிருப்பான். இதான் நடந்திருக்கும். இங்கே வந்து இங்கே தாங்க கூட மைண்ட் அட்டோ பாவி மாட்டி விட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா குடிச்சிருக்கவே மாட்டேன். இது போயிட்டதுக்கப்புறம் குடிச்சிருப்பேன். அது வந்து மாமா சொல்லு. அது நான் தான் இதுக்கு அர்த்தம் தெரியாமல் மஸ்கிட்டோ பைட்டுன்னு சொல்லியிருந்தேன். அது ஜெமன் அப்படின்னா என்னன்னு காமிச்சான். உனக்கு இன்செட்டு, புல், அப்பு, டவுனு இதெல்லாம் தெரியுமா? நான் இது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கடிச்சு வச்சிருப்பான்ல, அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஹார்டாக கடிக்கிறான். இங்கே தாங்க வலிக்குது. ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படி ஃபைட் மார்க் கொடுக்குறான். கடைசியாக இன்செட்டும் பண்ணுறான். தாங்க ரொம்ப அடிக்குது. மாமா ரொம்ப அடிக்குது மாமா. ஆமாம் இரு கொஞ்சம் இதுக்கு பேர் இன்செட், சரியா? இதுக்கு பேர் இன்செட்டா? வலிக்குது, எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். இதுக்கு பேர் புல். வலிக்குது, இரு இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ணி அவன் அப்படி ஸ்லோவாக மூவ் பண்ணுறான். இதுக்கு தான் அப் அண்ட் டவுன். அப்படியே மூவ் பண்ண பார்ப்போம். வலிக்குது. மூணா இப்போ கத்துறிய, அதுக்கு தான் அப்படியே கத்திட்டே என் பேர் சொல்ல போவோம். மாமா வலிக்குது மாமா. மாமான்னு சொல்லாமல் கூக்குன்னு கூப்பிடு. மூவ் பண்ணாதீங்க வலிக்குது. என் பேரை சொல்லு. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே மூவ் பண்ணுறான். இப்படி ஃபியூ மினிட்ஸ் போகுது. இப்போ சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். இங்கே ஜங்குக் செம்மையாக பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு இங்கே தாங்க ஜங்குக்கா வலிக்குது ஸ்லோவா அப்படிதான் தாங்க. இன்னும் கொஞ்சம் தான்
நான் கொஞ்சம் நாள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணின்னு இருக்காங்க. இப்போ ஒரு 2 hours கழிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு தாங்க அப்படியே ஏதோ மூட்டையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு பெட்டில் போடுறான். இப்போ அப்படியே ஓவர் ஆகிறான். ஆமாம் ரொம்ப வலிக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க? பனிஷ்மெண்ட். ஏன் அவர் அப்படியெல்லாம் காமிக்க மாட்டாரா? ஃபோனு இல்லைன்னா அவன் ஆள் வச்சுலாம் ஒன்றை வச்சு தான் பண்ணுவானா? அது நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் அவங்கள தானே பண்ணணும், அவனை தானே பண்ணணும். அவன் என்ன ஏன் ஆளா? நீ தானே ஆள், நீ தானே அவனுக்கு இடம் கொடுத்துருக்க, அப்போ ஒன்று தான் பண்ணணும். என்னை பார்த்து பாவமாக இல்லையா? இரு இதை பண்ணிட்டு இருந்துச்சுக்க பாவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு அங்கேயே ஒரு செஷன் நடக்குது. இப்போ ஒரு 2-3 hours கழிச்சு அப்படின்னு எடுத்துகிறான். இப்போ அவ்வளோதான், செம்ம டயர்டாக இருக்கான். இது வந்து வாமாம்மா என்ன ரொம்ப டயர்டாக்குறீங்க, பெயினில் தண்ணி விட்டிங்களா, ரொம்ப வலிக்குது. அச்சோ ரொம்ப வலிக்குதா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கை கிஸ் பண்ணுறான் ஜென்டலாக. சாரி சாரி எப்போ பார்க்க ரொம்ப வலிக்குதா? போமாம்மா எல்லாம் பண்ணிவிட்டு சாரி மட்டும் சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், ஆனால் எல்லாமே பண்ணிவிட்டு என்னை இப்படி பெயினில் தள்ளிட்டு சொல்லலாமா? டேக்காரே பண்ண முடியும், சாரி மட்டும் சொல்கிறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி மடியில் படுக்க வச்சு அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்றான். அப்படியே லிப்லேயும் அவ கிஸ் பண்ணுறான். சாரி பாப்பா, ரொம்ப சாரி, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக என்னை படிக்கிறோம். மாமா ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்காங்க. ஓகேடா இது எப்படின்னு சொல்லுங்கள். 5 minutes ஆனால் இது 15 minutes பண்ணி விட்டேன். ஸோ இது எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இது வாங்கி திக்கிருப்பேன். ஸோ எப்படி இது எல்லாமே கரெக்டாக இருந்ததா? ஓகேங்களா, எல்லாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே பாய் டா செல்லக்குட்டீஸ்.